அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பி பிசிஎஸ் அந்த ஒரு வழக்கு வந்து முடிவு வந்தது இல்லையா, டிஸ்போஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஷார்ட்ஸ் வீடியோவை நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதில் சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக நம்ம வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ரைட்டா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் டிஸ்போஸ் ஆகிருக்கு, கண்டெஸ்ட் அலௌடுன்னு வந்திருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பீல் போயிருக்காங்க டிஎன்எஸ்ஆர்பி. ஸோ அவங்களுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு வந்ததாக வந்து சொல்கிறாங்க. இன்னும் முழுமையான வந்து ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து நம்ம கிடைக்கல. நான் வீடியோ இப்போ மேக் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் காப்பி ஏதாவது வந்திருக்கா, நேற்று விசாரணைக்கான அந்த காப்பி வந்திருக்கான்னு செக் பண்ணேன். ஸோ இன்னும் அந்த பிடிஎஃப் வந்து அவங்க அப்லோட் பண்ணல. அதுக்கு ஒரு சில தினங்கள் ஆகும் அல்லது ஒரு வாரம் கூட ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நேரில் இருக்கக்கூடிய லாயர் அவங்களுக்குலாம் வந்து காப்பி கிடைச்சிடும். பட் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறதுக்கு சில தினங்கள் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் காப்பின்னு நமக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் வந்து டிஎன்எஸ்ஆர்பிக்கு சாதகமாக இந்த வழக்கு முடிஞ்சிருக்கிறதுனால ஸோ டிஎன்எஸ்ஆர்பி எதுக்கு அப்பீல் போனாங்க, அவங்க அந்த தவறான கேள்விகளாம் மதிப்பெண் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போனாங்க. அப்போ அவங்களுக்கு சாதகம் அப்படின்னா அப்போ மிஸ்டேக்கான கொஸ்டினுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஏற்கனவே ஃபிசிக்கல் முடிஞ்சதுனால நமக்கு ஓவரால் ரிசல்ட், அதாவது ஃபைனல் ரிசல்ட்டை தான் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ நமக்கு கிடைத்த தகவல். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ரைட்டா. மற்ற விஷயங்கள் அங்கே என்ன நடந்தது அப்படின்றது நம்மளுக்கு உறுதியாக தெரியாது. பட் இருந்தாலும் கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஜட்ஜிங் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒன்றும் எக்ஸ்பர்ட் கமிட்டி கிடையாது, எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ அதை பற்றி ரிசல்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணும்னா மேற்கொண்டு அப்பீல் போங்க, மேல்முறை வந்து நீங்கள் வந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா சரி ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க, வழக்கு முடிஞ்சிருச்சு, ஃபைனல் ரிசல்ட் விட போகிறாங்கன்னு. ஸோ ஃபிசிக்கல் போனவங்க ரிசல்ட் வருதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த வருஷம் இது வந்து சீக்கிரம் நமக்கு வந்து வழக்கு முடிஞ்சவங்களாம் ஃபைனல் ரிசல்ட் விட்டு ட்ரைனிங் போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த புது நோட்டிஃபிகேஷன் மேபி வரலாம் அப்படின்றத எதிர்பார்ப்பீங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு 2020 தான் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, ரிவைஸ்டு ஆனுவல் பிளானில். இருந்தாலும் கூட அது வந்து டென்டேட்டிவ் தானே, கொஞ்சம் முன்னாடி கூட வரலாமே கூட சில பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதாவது புது நோட்டிஃபிகேஷன் வந்து வரும்னு எதிர்பார்க்குறவங்களும் இப்போ ஃபைனல் ரிசல்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் நான் வந்து வழக்கு போட்டாங்க இல்லையா, அவங்களுடைய பார்வையிலேருந்து நான் வந்து பார்க்குறேன் இந்த தீர்ப்பு என்பது வந்து ஒரு சரியான தீர்ப்பு இல்லைன்ற மாதிரி நான் பார்க்குறேன். என்னென்னா டிஎன்எஸ்ஆர்பி வந்து டென்டேட்டிவ் கொடுக்குறாங்க. ஸோ அதில் கொஸ்டின் மிஸ்டேக் இருக்குது, ஆன்சர் மிஸ்டேக் இருக்குது, அது ஓகே. இப்போ நாமளே ஒரு பேட்ச் போடுறோம், டெஸ்ட் பேட்ச் போடுறோன்னா அது குரூப் 4 போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் போகிறோம், ஒரு சில வினாக்கள் தவறாகி போயிடுது, அதுக்கப்புறம் நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, நம்ம அதை வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுத்துட்றோம். ஆனால் இவங்க ஃபைனல் கீ கொடுக்கும் பொழுதும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் ஒரு சில 3 கேள்விகளுக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்குது. ஃபைனல் கீயே மிஸ்டேக் இருக்குது. ஸோ ஃபைனல் கீனால் அந்த மிஸ்டேக்குனால நான் 1 மார்க் 1/2 மார்க்கில் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு வந்து ஃபிசிக்கல் கிடைக்கல, எனக்கு வாய்ப்பு பறி போகுதுன்னு அப்படின்னு அவங்க வழக்கு போடும் பொழுது அவங்களுக்கு சாதகமாகவும் ஒரு நியாயமான தீர்ப்பு வருது. இது மாதிரி தவறான கேள்விகளுக்கு நீங்கள் மதிப்பெண் கொடுங்கன்னு இதே நீதிமன்றம் தான் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு. தவறான கேள்விகளுக்கு மதிப்பெண் கொடுத்து ரிசல்ட்டை கொடுங்கன்னு சொல்லிச்சு. இவங்க ரிசல்ட்டை கொடுக்காம வாய்தா மேலே வாய்தா வாங்கி காலம் இழுத்தடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கமிட்டி கொடுத்த ஆன்சர் தான் நாங்கள் கொடுத்தோம், நாங்கள் ஒன்றும் கொடுக்கல, அவன் ஃபைனல் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன சொல்லிச்சு அதை தான் கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ 6 மாதத்துக்கு மேலே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இது முடிக்கணுன்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பை வாங்கிட்டாங்க ரைட்டா. இப்போ வழக்கு போட்டவர்களுக்கு இது வந்து ஒரு சரியான தீர்ப்பாக இருந்திருக்காது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்க கேஸ் போட்டு அந்த 1 மார்க் 2 மார்க் போனவங்களுக்கு வழி, அது ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு தானே. நிறைய பேர் நினைக்கலாம் இங்கே நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆயிரக்கணக்கானவர்கள், அவங்களுக்கு வந்து சந்தோஷம்னு. ஒருத்தர் பாதிப்பு அடைஞ்சாலும் பாதிப்பு தான் ரைட்டா. ஸோ அவங்களுக்கான பாதிப்பு இது வருங்காலங்களில் இப்போ இந்த புது நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்குறீங்களா, நாளைக்கு அதாவது அடுத்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் நீங்கள் எழுதும்போது ஒரு தவறான கேள்வியில் இருக்குது, அதுக்கான அல்லது கேள்வி கரெக்டாக இருக்குது, விடைகள் வந்து தவறாக இருக்குது, நீங்கள் ஆன்சர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டீங்க, அது வந்து டிஎன்எஸ்ஆர்பி மேலே தான் தப்பு. அவங்க தான் தவறான கேள்வி கேட்டாங்களா, அவங்க தான் தவறான பதில் கொடுத்துட்டாங்க, ஃபைனல் கீழே தப்பாக கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 0.5 அல்லது 1 மார்க்கில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஃபிசிக்கலுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஸோ நீங்கள் மறுபடியும் கேஸ்க்கே போனாலும் இந்த கேஸ் என்பது ஒரு முன்னுதாரணமாகிடும். அதாவது டிஎன்எஸ்ஆர்பி போர்டு தப்பாக எக்ஸாம் வச்சாலும், தவறான கேள்வி கொடுத்தாலும், தவறான ஆன்சர் கொடுத்தாலும், நாங்கள் கொடுக்குறது தான் ஆன்சருக்கு, நாங்கள் கொடுக்குறது தான் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மேலாதிக்க ஒரு சர்வாதிகாரம் சொல்லுவோம்ல, நாங்கள் சொல்கிறது தான் சாட்டான், நாங்கள் தப்பாக கூட எக்ஸாம் வைப்போம், தப்பாக கொஷின் கேட்போம், தப்பாக ஆன்சர் கொடுப்போம், நாங்கள் கொடுக்குறதா ரிசல்ட், நாங்கள் வைக்கிறதா எக்ஸாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாய் உண்டாயிடும். இப்போ தமிழ் எஸ்ஐக்கு 10 கொஷின் கம்யூனிகேஷனுக்கு இருக்குது, இங்கிலீஷில் 10 கொஷின் கேட்டாங்க, தமிழில் கேட்கல ரைட்டா, அதுவே தப்பு தான். அது கேஸ் போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சிலபஸ் அடிப்படையில் தான் கேட்டோம்,
ஆனால் தமிழில் 10 கேள்விகள் கேட்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இங்கிலீஷில் கேட்டோம், தமிழில் கேட்கணுன்றது என்ன கட்டாயம் இருக்குது? கேட்கல. ஆனால் சிலபஸ்க்கு வெளியே நாங்கள் போய் கேட்கல, வேறு ஏதோ ஒன்று ஹிந்தியோ சமஸ்கிருதமோ கேட்கல, கேட்காம விட்டுருக்குறோம். கேட்காம விடலாம், ஆனால் அதில் கட்டாயம் கேட்டே ஆகணுன்ற ஒரு நெசசரி எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க பதிலை கொடுத்து அதை அந்த இதை முடிச்சு விட்டாங்க. ஸோ அதனால் என்னென்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி செய்யக்கூடிய தவறுகளை நம்ம சுட்டி காட்டி நம்ம நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் ஒரு நீதிமன்றம் நியாயத்தை சொல்லுது, இன்னொரு அப்பீல் போயிட்டு அதுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னும் பொழுது ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி செய்கிறது எல்லாமே சரின்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி செய்கிறதெல்லாம் சரி கிடையாது. அவங்க ரிசர்வேஷனை சரியாக ஃபாலோ பண்ணலை, எக்ஸாம் சரியாக வைக்கல, ரிசல்ட்டை சரியாக கொடுக்கல, கொஸ்டின் பேப்பர் ஏகப்பட்ட மிஸ்டேக்னு ஏகப்பட்ட தவறுகள் இருக்குது. ரைட்டா? ஸோ இதெல்லாமே நம்மளுடைய உரிமை நிலைநாட்டுறதுக்காக நம்ம நீதிமன்றம் போகிறோம். நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்புகள் வரும், நியாயத்தை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து போகிறோம். ஸோ இந்த மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் பொழுது அது மாணவர்களை ஃப்யூச்சரில் அஃபெக்ட் பண்ணும். அது இப்போ உங்களுக்கு புரியாது. ஏதோ ஃபைனல் ரிசல்ட் வரப்போகுது, நம்ம சீக்கிரம் வரப்போகுது, நம்ம உள்ளே போயிடுவோம், அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால தான் நமக்கு இந்த 2026 நோட்டிஃபிகேஷன் வராமல் காரணமே இந்த கேஸ் தான் அப்படின்ற மாதிரி நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க. ஆனால் வருங்காலங்களில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நீதிமன்றத்தில் தவறான கேள்விகளுக்கு ஃபைனல் கீழே தவறு இருக்குது. அந்த இதுக்காக அவங்க அப்பீல் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க நீதிமன்றம் அவங்களுக்கு சாதகமாக மார்க்கை கொடுங்கன்னு சொல்லியும் இவங்க கொடுக்காம அப்பீல் போயிட்டு இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கியிருக்கான்றது கேஸ் போட்டவங்களுக்கும் சரி. பின்னாடி இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க, நீங்களாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்ஐக்கு படிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு காலத்தில் உங்களுக்கும் இந்த நிலைமை வரும் அப்படின்றத மனசில் வச்சுக்குவாங்க. ரைட்டா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வழக்குகள் ரொம்ப நாள் இழுத்தடிக்கக்கூடாது, சீக்கிரம் முடியணும், நியாயமான தீர்ப்பு வரணுன்றது தான் ஒன்று. மற்றப்பட்டுக்கு நமக்கு இந்த ரிசல்ட் விடக்கூடாது, இழுத்தடிச்சு போகணுன்றதில்ல. ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சரியாக எக்ஸாம் வைக்கணும், சரியாக ரிசல்ட் கொடுக்கணும், விரைவில் ரிசல்ட்டை கொடுத்தா ட்ரைனிங் எடுத்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனை கொடுக்கணும். எதுவும் காலதாமதம் பண்ணக்கூடாது. டிஎன்யூஎஸ்ஆர்பி போட்டு கூட நீதிமன்ற வழக்குகள் வந்துச்சுன்னா முறையாக அந்த வாய்தாக்கு சரியாக ஆஜராகிட்டு அதுக்கான பதிலை கொடுத்துட்டு அந்த தீர்ப்பை உடனே அடுத்த கட்ட ப்ராசஸ் எடுக்கணுன்றது தான் என்னோடய எதிர்பார்ப்பு. எல்லாரோட எதிர்பார்ப்பும் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக சில பேருக்கு ஃபியூச்சரில் இந்த தீர்ப்புனால் அஃபெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. வழக்கு போட்டவங்களும் இதனால் அஃபெக்ட் ஆகுவாங்க. எது எப்படியோ இந்த வழக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபைனல் ஓவரால் ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் கூட இன்னொரு வழக்கம் இருக்குது அப்படின்றாங்க, அதுக்கும் அப்பீல் போயிருக்காங்க. இந்த உயரம் ஹைட்டு சம்மந்தப்பட்டது அதுவும் விரைவில் முடிஞ்சிடும். அதுவும் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வருங்கிறாங்க. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு சாதகமாக வந்துச்சுன்னா 2 கேஸும் தூக்கி போட்டு அடிச்சுட்டு ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரைனிங்காக வெயிட் பண்ணுறவங்க ட்ரைனிங் போயிடுவீங்க. ரைட்டா? ஸோ இதனுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஏன்னா நீதிபதிகளை நம்ம விமர்சிக்கக்கூடாது, அது தவறு. அதாவது அந்த தீர்ப்பை நம்ம விமர்சிக்கலாம். அந்த தீர்ப்பு என்பது சரியாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், சட்டப்படி சரியாக இருக்கட்டும், அது ஏதோ இருக்கட்டும். பட் இருந்தாலும் கூட டிஎன்யூஎஸ்ஆர்பி தவறாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க, தவறாக கொஷின் எடுத்திருக்காங்க. அதுக்கு நியாயம் கேட்டு நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றமே ஒரு நீதிமன்றம் மார்க்கை கொடுங்க, ரிசல்ட்டை அதன் அடிப்படையில் ரிசல்ட்டை கொடுங்கன்னு சொல்லுது. அப்பீல் போனால் இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னும் போது இது மாதிரி நீதிமன்றத்திலே முரண்பாடுகள் இருக்குது என்பது தேர்வுகளை தான் அஃபெக்ட் பண்ணோம். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு வீடியோ போடுறோம், நம்ம அதாவது ஒரு ரிசல்ட் வராது, ஃபைனல் ரிசல்ட் தான் வரப்போகுது, மாற்றி சொல்லிட்டேன் சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையில் நாங்கள் முடிச்சிருவோம். ஆனால் பின்னாடி இது இந்த தீர்ப்பு என்பது பின்னாடி இதே மாதிரி தவறு நடக்கும்போது நீதிமன்றத்துக்கு போகலான்னு நினைக்கும் பொழுது இந்த தீர்ப்பு ஞாபகம் வரும். இப்போ ஏற்கனவே போயே ஒன்றும் ஆகலை, அவங்களுக்கு தான் சாதகமாக தீர்ப்பு கொடுத்தாங்க, நம்ம கேஸ் போட்டு லாயருக்கு ஃபீஸ் கட்டி ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம கேஸ் போட்டு நமக்கு என்னடா நடக்க போகுது, விட்றா இதுதான் நம்ம தலையெழுத்து, அவங்க தப்பாக எக்ஸாம் வச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற சூழ்நிலைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஓகே. கேஸ் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷம். நன்றி, வணக்கம்.